திரு ஜெகையன், இப்ப இந்த வெற்றிக்காக எல்லாருமே உரிமை கோர்றாங்க. உண்மையிலேயே இதை சாதித்தது யார், எதிர்த்தது யார்? உண்மையாகவே இந்த அருந்ததியர் மக்களுடைய உள் ஒதுக்கீடு என்பதை ஒரு மிகப்பெரிய மிக முக்கியமான ஒரு கோரிக்கை. கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாக சமூக இயக்கங்கள் நாங்கள் முன்வைத்த ஒரு கோரிக்கை. எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி காட்டிய பெருமை மரியாதைக்குரிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு தான் அந்த பெருமை என்பது சாரும். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், ஏற்கனவே இது அதாவது ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய இடஒதுக்கீட்டை பிரித்து கொடுப்பதில் மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் பட்டியலின மக்களுடைய இடஒதுக்கீட்டை பிரித்து கொடுப்பதற்கு மாநிலங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் ஆந்திராவில் சின்னையா என்று சொல்லக்கூடியவர் ஏற்கனவே போடப்பட்ட அந்த உச்சநீதிமன்ற வழக்கில் அப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த தீர்ப்பையும் மீறி தமிழ்நாட்டில் அருந்ததியர் மக்களுக்கு இந்த உள்ஒதுக்கீடு எப்படி சாத்தியம் என்று சொல்லலாம். ஆந்திராவில் கொடுத்து அது ஃபெயிலியர் ஆச்சு, பஞ்சாபில் கொடுத்து ஃபெயிலியர் ஆச்சு, ஹரியானாவில் கொடுத்து ஃபெயிலியர் ஆச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் அருந்ததியர் மக்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு மட்டும் வெற்றிகரமாக இன்றைக்கு நீதிமன்றத்தால் ஏற்கப்பட்டிருக்குது என்று சொன்னால் அதற்கு அடித்தளம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை. அதில் முக்கியமாக என்னன்னா தரவுகள். அதாவது இந்த மக்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லை, மற்ற மாநிலங்களுக்கு கொடுத்த உள்ளிட ஒதுக்கீடும் செல்லும் தான் சொல்லியிருக்காங்க. இல்லை இப்போ செல்லும்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் முதல்ல 1975 பஞ்சாபில் கொடுத்து அது தடை செய்யப்பட்டது. 2000 ஆந்திராவில் கொடுக்கப்பட்டு அது தடை செய்யப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அவர் எல்லாரும் சேர்ந்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. தமிழ்நாட்டில் இந்த அருந்ததியர் மக்களுக்கு கொடுத்த உள்ஒதுக்கீடை எதிர்த்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் உயர்நீதிமன்றத்திற்கு போனார். அப்போ உயர்நீதிமன்றத்துக்கு போகும்போது நாங்கள் என்ன செய்கிறோம், இது போன்ற வழக்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் பொழுது நீங்கள் இதை விசாரிக்கக்கூடாது என்று தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தில் சொன்னதுக்கு அப்புறம் தான் அது உச்சநீதிமன்றத்தில் வழக்கே போச்சு. உச்சநீதிமன்றம் இன்னொரு முக்கியமான கருத்தை சொன்னாங்க. சமகால தரவுகளும் இருக்கு, பொருத்தமான தரவுகளும் இருக்கு, அதன் காரணமாக செல்லும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு முக்கியமான பார்வை. திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், இன்னைக்கு 2 பேருமே உரிமை கோர்றாங்க. பாஜகவும் இது மோடி அரசுடைய சாதனை அப்படின்னு எல்முருகன் சொல்றாரு. சட்ட போராட்டம் நடத்தியதன் காரணமாக தான் இந்த வெற்றி சாத்தியமாச்சு அப்படின்றது திமுக மீதான விமர்சனங்கள் 1000 வச்சாலும் இந்த கிளைம்ல அவங்க உரிமை கோர்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன? அதுக்கு முன்னாடி அண்ணன் அன்வர் ராஜா அவருடைய கருத்து மக்களையும் குழப்பியிருக்கும், பார்க்குறவங்களையும் குழப்பியிருக்கும். தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்லிடுறேன். 1951 குமாரசாமி ராஜா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது இடஒதுக்கீட்டினுடைய மொத்த பர்சன்டேஜ் எஸ்சி 16, பிசி 25, மொத்தம் 41% தான். 1970 சட்டநாதன் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி தலைவர் கலைஞர் அவர்கள் எஸ்சிக்கு 18, பிசிக்கு 31 என்று 8% அதிகரித்து கொடுத்தார். மொத்தம் 49 ஆனது. அதன் பிறகு அண்ணன் ஏற்றுக்கொண்டதை போல பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்துவிட்டு அது தோல்வியான பிறகு அதை சமாளிப்பதற்காக மாண்புமிகு அன்றைய முதலமைச்சர் என்ன செய்தார் என்றால் 18% பிசிக்கு கூட்டினார். கூட்டி மொத்தம் 68% தான் இருந்தது. மாண்புமிகு தலைவர் கலைஞர் 89 ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பிசியில் இருந்த 50 30 பிசி 20 எம்பிசி என்று ஒதுக்கிவிட்டு எஸ்சிக்கு 18 இருந்தது, எஸ்டிக்கு தனியாக 1% கொடுத்து 69% என்ற முத்திரை பதித்த தலைவன் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் என்பதை அண்ணன் அன்வர் ராஜாவிற்கு நான் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னொன்று, என் அன்பு சகோதரர் ஆளூர் ஷானவாஸ் சொன்னார், தெளிவாகத்தான் சொன்னார், ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்தார்கள் என்று. நான் அண்ணனுக்கு தேவைப்பட்டால் இதை அனுப்பட்டேன். திரு ரவீந்திரன் எதிர்க்கல. அவங்க எங்க கிட்ட அதிகாரம் இல்லை அப்படின்னு அதிகாரம் இல்லை சொல்றேன். நான் சொல்றேன் ஜனவரி அதிகாரம் இல்லை, மத்திய அரசு அந்த வார்த்தையை நான் சொல்றேன், அப்புறம் உங்களுக்கு புரியும் அவங்க என்ன அர்த்தத்தில் சொல்றாங்க. ஜனவரி 16, 2009 ஃப்ரண்ட்லைன் பத்திரிகை எழுதுது. அதுல அவங்க தெளிவா சொல்றாங்க. அதாவது அது என்ன அப்படின்னா, இட் இஸ் த ஸ்லைஸ் ஆஃப் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்றாங்க, லீடர்ஸ் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஹெயில்டு த டிசிஷன், பட் ஆல் இண்டியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஜெனரல் செக்ரட்டரி ஜெயலலிதா who termed the decision on separate reservation is a political fraud on the grounds that the state government had no power to create such a decision. யார் சொல்லியிருக்கா? இட் இஸ் எ பொலிட்டிக்கல் ஃப்ராட் என்று சொன்னவர் ஜெயலலிதா அம்மையார் என்பதைத்தான் ஆளூர் ஷானவாஸ் மிக தெளிவாக சொன்னார். அது திமுக மீதான அரசியல் விமர்சனம். அரசியல் விமர்சனம் இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க, ஒதுக்கீட்டை வேண்டாம் அவங்க சொல்லலையே அவங்க நேரடியாக. அதாவது இட் இஸ் எ பொலிட்டிக்கல் ஃப்ராட். சரி, அது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொல்றேன். ஃப்ரண்ட் லைன் என்ன சொல்லுது,
ஆல் அதர் பார்ட்டிஸ் வெல்கம்டு ஆர் ஹெயில்டு த டிசிஷன் பட் ஜெயலலிதா அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு. அன்னைக்கு நடந்த அனைத்து கட்சி கூட்டத்துல 27 கட்சி பிரதிநிதிகள் கலந்துட்டாங்க. அன்னைக்கு பி கிருஷ்ணசாமியை தவிர்த்து மற்ற எல்லாருமே எஸ் அதான் சொன்னாங்க. அதாவது அனைத்து கட்சி கூட்டம் மட்டுமல்ல, நாங்க அதைத்தான் நான் சொல்றேன், தலைவர் கலைஞர் எவ்வளவு தெளிவா இதை எடுத்து இல்லை முடியாது அப்படின்னா எதிர்ப்பு சொல்லிருக்கணும்ல. இல்ல நான் சொல்றது ஜெயலலிதா அம்மையார் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததற்கு பிறகு இப்ப அண்ணன் அன்வர் ராஜா சொன்னார் பாருங்க, இந்த மாதிரி சமூக தலைவர்கள் எல்லாம் போய் சொல்லி அருந்ததியர் பேக்ரவுண்ட் நம்ம இழந்துற வேண்டியது இருக்கும், நீங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்கன்னு சொன்னதுக்கு பிறகு அந்த அம்மா அதை அப்படியே விட்டுட்டாங்க, வரவேற்கவும் இல்லை. நான் என்ன சொல்லுகிறேன், ஏனைய கட்சிகள் அதைத்தான் நான் சொல்றேன், அவங்க ஃப்ரண்ட் லைன் தெளிவா ரெக்கார்ட் பண்றான். ஆல் அதர் பார்ட்டிஸ் ஹெயில்டு த டிசிஷன், அதாவது வரவேற்றார்கள், பாராட்டினார்கள். ஆனால் ஜெயலலிதா அதை செய்யவில்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் அதன் பிறகு அந்த மாற்றம் மாறுகிறது. நான் சொல்லுகிறேன், அப்படியானால் அதில் அரசியல் சண்டடித்தார் ஜெயலலிதா என்பது சகோதரர் ஆளூர் சானவாஸ் சொன்னது உண்மை. இது முடிஞ்சது. இன்னைக்கு நான் கேட்குறேன், இப்போ எடப்பாடி இவரை விட்டுருங்க, மோடியவையோ முருகனையோ விட்டுருங்க, அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கு என்ன சம்பந்தம்? சமூக நீதிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன சம்பந்தம்? அஃபிடவிட் தாக்கல் பண்ணிருக்கு. என்ன ஆட்சேபனையும் இல்லை அப்படி என்ன பண்ணிருக்காங்க? உள் இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு அவங்க தானே சொல்லிருக்காங்க. ஆட்சேபனை எப்படி சொல்ல முடியும் கேக்குறேன். சரி, அவங்க பண்ணாங்களா இல்லையா? ஏங்க நீங்க ஏங்க சொல்லணும்? இல்ல மத்திய அரசு கேட்டுச்சா இல்லையா? நீங்க சொல்லலாம். இல்ல மத்திய அரசு கேட்டுச்சா இல்லையா? மத்திய அரசு அப்ஜெக்ட் பண்ணாலே ஜெயிச்சிருப்போம் நாங்க. நீங்க அதல செய்யறதுக்கு என்ன இருக்கு? பண்ணல இல்ல, மத்திய அரசு அப்ஜெக்ட் பண்ணல இல்ல. அததான் நீங்க பண்ணிருந்தா தானே தெரியும். நாங்க சொல்றது என்னன்னா, சட்டப்பூர்வமா ஒண்ணே தம்பி, அதாவது நிறைய இதுகள்ல 341 ஆர்டிகிள் 341 தான் கான்ட்ரோவர்சியல். அதுல முந்தைய சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை எப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா, 341 என்ன சொல்லுது, ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடியவர்களில் ஷெட்யூல்டு காஸ்ட் யார் என்பதை பிரசிடென்ட் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுதான் 341. ஆனால் இங்க தெளிவா நம்மளுடைய 6 நீதியரசர்கள் மிக தெளிவாக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இங்க யாரு எஸ்சி எஸ்டின்னு டிசைட் பண்ணல தலைவர் கலைஞர். அமாங் த எஸ்சி மோஸ்ட் பேக்வர்டு மாதிரி அதுவும் அவங்க வந்து கொஞ்சம் டவுன் ராடன். அதனால வித் ப்ராம்ப்ட் டேட்டா, எல்லா டேட்டாவையும் கரெக்டாக வைத்து கமிஷன் கொடுத்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி அமைச்சரவையில் விவாதித்து சட்டமன்றத்தில் விவாதித்து ஏகமனதாக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தமிழ்நாடு ஏற்றுக்கொண்ட ஒரு தீர்மானத்தை நாங்கள் மறுதளிக்க முடியாது. இப்போ நான் வர்றேன், இன்னொன்னு சொல்லிடுறேன், நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். எடப்பாடி பழனிசாமி கிளைம் பண்றாருல, சொல்லுங்க, இந்த கிளைம் பதில் சொல்லுங்க. கிளைம் பண்றாரு, என்ன கிளைம் பண்றாரு? நாங்க சட்ட போராட்டம் நடத்தினோம். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது தான் கோவணத்தை தான் பாதுகாக்க முடியாதவன் அடுத்தவன் வேட்டியை நான் தான் பார்ப்பேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒன்னு சொல்றேன், நீங்க 10.5 கொடுத்தீங்கல்ல, 10.5 1 இயர் இடஒதுக்கீடு கொடுத்தீங்களா? இல்ல சார், கொடுத்தாங்களா இல்லையா? அவருடைய அறிக்கையில இருந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வருவதற்கு மிக முக்கியமான காரணம் நீதியரசர் திரு அருண் மிஸ்ரா அவர்கள் தலைமையிலான 5 பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வு. அந்த 2020 அதிமுக அரசு முன்வைத்த அந்த சட்ட வாதங்களின் அடிப்படையில் தான் இந்த தீர்ப்புக்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அடித்தளம் அப்படின்னு சொல்லி வாதத்துக்கு மறுக்க முடியுமா? நான் கேட்கிறேன், வாதத்துக்கு ஒரு நிமிஷம் வாதத்துக்கு அடிப்படை எது? வாதத்துக்கு அடிப்படை எது சார்? ஒரு ஸ்டாண்ட கண்டினியூ பண்ணனும்ல சார். ஒரு விஷயம் சார், நான் என்ன கேக்குறேன், நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சார். இப்போ நான் வாதிடுறேன்ல, என் கட்சி தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நான் வாதிடுறேன். இதை இப்படி கேள்வி கேட்கிறேன். இப்போ 10.5% இடஒதுக்கீட்டுக்கு அதிமுக அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கு உங்களுக்கும் எஸ் ஓகே அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு அது ரத்து செஞ்சிருக்கு. ஆனா நீங்க உச்சநீதிமன்ற ஆதரவா தானே வாதாடுனீங்க. இந்த இதுல மாற்றம் இல்ல. இப்போ அதே தானே எடப்பாடிக்கும் பொருந்தும். இல்ல, நாங்க என்ன சொல்றோம், நாங்க நீங்க பண்ணி வச்சு சரி, நீங்க ஒரு உங்க வாதத்துக்கு வர சுப்ரீம் கோர்ட்ல நாங்க வாதிட்டோம்ல, ஏன் நிக்காம போச்சு?